என்ன ப்ரோ? வாட் ப்ரோ? என்ன விஜய் இப்படிலாம் பண்றீங்க நீங்க? ஆ? உங்கள பத்தி கேள்வி கேட்டா, கமெண்ட்ல வந்து கதறு 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 கதறுன்றான். டெஃபினட்டா நாங்கலாம் கதறி தாங்க ஆகணும். உங்கள கேள்வி கேட்டா, "என்னப்பா தினம் தினம் எங்க அண்ணன பத்தி பேசி அழுதுட்டு இருக்கிற" அப்படின்றான். நான் மட்டுமா அழுகுறேன்? நான் மட்டுமா கதர்றேன்? தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு விவசாயிகள் வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா இல்லையா? உங்க நொண்ண நான் வந்து வாக்குறுதி குடுக்குறேன். எனக்கு வந்து விவசாயத்த பத்தி தெரியாட்டியும், விவசாயிகளோட வலிய பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு டயலாக்லாம் பேசிட்டு, பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு, இந்த வாக்குறுதி ஒண்ணு எடுத்து நொட்டுனாரே, அந்த நொட்டுன வாக்குறுதி ஏன்பா செயல்படுத்தல? ஏன் பொய்யான வாக்குறுதிய குடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி, இன்னைக்கு வேலூரு, கன்னியாகுமரி, திருவாரூரு, சேலமு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர்ன்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்துல ஈடுபட்டுருக்காங்க. நீ என்ன சொன்ன? இன்னைக்கு நீ என்ன செஞ்சிருக்கன்னு, இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது போதாத குறைக்கு, இந்த கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தன் பாலியல் சீண்டல் பண்ணான். உடனே இந்த தாவேக்கா தற்குறிகள்லாம், அத 2 கட்சி பிரச்சனையா மாத்துனானுங்க. அந்த குடும்ப பிரச்சனையா மாத்துனானுங்க. அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைய உருவாக்குனானுங்க. அப்புறம் அவங்க அந்த குழந்தையோட தாய் வந்து குடிச்சிருக்காங்க. அது இதுன்னு சொல்லி இவங்க பேசுனாய்ங்க. நேத்து ஒரு பையன் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறான். அவனும் குடிகார பையன்னு சொல்லி அவன் மேலயும் ஒரு முத்திரைய குடுத்துறானுங்க. இப்ப இவ்ளோ ஆபாசத்த இப்படி ஒரு தனிநபர் தாக்குதல் நடத்துற இவனுங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும், நேத்து சென்னையில வேளச்சேரியில ஒரு மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இத பத்தி பேச ஒரு நாய் கூட வாய் தொறக்கல. ஒரு நாய் கூட வாய் தொறக்கல. இந்த இந்த ஒருத்தன் இருப்பானே, இந்த திருச்சி டிவிகே கார்த்தி, நாங்க வந்து லீகல் ஐடி விங்ல இருக்கிறோம், அஃபிஷியல் ஐடி விங்ல இருக்கிறோம்லாம் ஒருத்தன் இருப்பான். அவன்லாம் பேசுறான். அந்த சிறுமியோடைய பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில அவன் கீழ போல் போடுறாரு. என்னன்னு? இது அவங்க அம்மா பிரச்சனையா? இல்ல இது கவர்ன்மெண்ட் பிரச்சனையான்னு. திருப்பி அவனே ஒரு வீடியோ போடுறான். அந்த குழந்தைக்காக நியாயம் கேட்காம, அந்த குழந்தைய வச்சு நீங்கலாம் அரசியல் பண்றீங்கன்னு வீடியோ போடுறான். அப்ப கடந்த 5 வருஷமா நீ என்ன மயிராடா புடுங்குன? ஏன்டா?